வீடியோ அந்த பாருங்க இருக்கு கல்லணை. வாவ், அந்த இருக்கு வீடியோடா, இது வீடியோ நம்ம அப்படி வந்திருக்க வேண்டியது நம்மளை கூகுள் குட்டி இதுக்குள்ள ஊட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டுபிடி ஒன்று முடியாது, மெதுவாக போகணும். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு குட்டி ரைடு ஒன்று போகிறோம். இது நாள் வரைக்கும் ரொம்ப நாளாக அந்த ரைடு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆனால் அது வரைக்கும் போகவே முடியலை. ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த ரைடு தான் போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க எங்கே போகிறோன்னு. எஸ், கல்லணை தான் போகிறோம். நான் காலேஜ் படிக்கும் போதே பார்த்தோம்னா கல்லணைக்கு போகணுங்கிறது நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போல்லாம் பைக் இல்லாதனால போக முடியலை. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே கல்லணைக்கு போகிறேன். ரொம்ப நாள் கழிச்சுலாம் போகல, இப்போ தான் ஃபஸ்ட் டைமே கல்லணைக்கு போகிறேன். மிச்ச விஷயத்தில் நம்ம வந்து மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஹலோ நண்பா, நான் தான் அவங்க மோட்டோ வ்ளாகர் விஜய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான் லைட்டாக ஒரு தட்டி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். பைக் சம்மந்தமான அப்டேட்ஸ், குறிப்பாக சொல்லணும்னா யமஹா சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஓகே, தேங்க்யூ. நம்ம புதுக்கோட்டை விட்டு சிட்டியெல்லாம் வந்து தாண்டி வந்தாச்சு. இப்போ பார்த்தோம்னா நம்ம திருச்சி ரோட்டில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். கீரனூர்லேருந்து உள்ளே ஒரு கட்டு போகிற மாதிரி ஒரு காமிச்சிச்சு. அதாவது கீரனூர்லேருந்து உள்ளே கட்டாகி அப்படி போய் கல்லணைக்கு ஸ்ட்ரெயிட்டாக கல்லணைக்கு போகிற மாதிரி ஒரு ரூட் ஒன்று காமிச்சிச்சு. அதுதான் ரொம்ப கிட்ட அப்படிங்கிற மாதிரி காமிச்சிச்சு. இங்கேருந்து பார்த்தோம்னா நமக்கு 67 கிலோமீட்டர் சம்திங் வருது. 67 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம கல்லணைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறது. இதுக்கு முன்னாடியெல்லாம் கல்லணைக்கு நான் போனதே கிடையாது. பக்கத்தில் தான் இருக்கேன், புதுக்கோட்டையில் தான் இருக்கேன். இவ்வளோ நாளாக கல்லணை பக்கம் நான் போனதே கிடையாது. அதுதான் பெரிய கொடுமை. அது மாதிரி யாராவது நீங்கள் கல்லணை பக்கத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் இன்னும் நம்ம நீங்கள் போய் கல்லணை இன்னும் போய் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்கள். நம்ம பைக்கில் பார்த்தா எபிசைடில் பார்த்தோம்னா இப்போ செயின்ஸ் பேக்கெட் வந்து மாற்ற வேண்டியதுனால இன்னும் மாற்றலை. அதனால் வந்து புல்லிங் பவரே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இழுக்க மாட்டேங்குது வண்டி, கொஞ்சம் சிரமப்பட்டு இழுக்கிற மாதிரியே தோணுது எனக்கு. எஃப்சி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ எஃப்சியில் இப்போ ரீசெண்டாக கூட என் பைக்கில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த கூட நான் ஒரு டெஃபினேஷனாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னென்னா பார்த்தோம்னா ரன்னிங்கில் போகும்போது நம்ம இப்போ கிளச்சை பிடிச்சோம்னு வச்சுங்களேன், பைக் ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி பைக் ஆஃப் ஆகுறது, அப்படி இல்லைனா காலையில் மார்னிங்கில் பார்த்தோம்னா வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பைக் ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் ஆகும், ஒரு 10 செகண்ட் ஒரு 5 செகண்ட் வண்டி ரன்னிங் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மறுபடியும் வந்து வண்டி ஆஃப் ஆயிரும். இப்படி பண்ணும். இப்படி ஒரு 10-15 தடவை நம்ம செல்ஃப் அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அது எதனால், என்ன காரணம் அப்படிங்கிறது நான் அந்த வீடியோலேயே மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதை ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி கல்லணைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால அங்கே என்ன இருக்குது, ஏது இருக்குது, எப்படி போகணும் இன்னும் தெரியாது. போனால் தான் தெரியும். அங்கே போய் பார்த்தா தான் அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த ஏரியாலாம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி அது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான். அது நிறைய பேர் ஃபாரினர்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. அங்கே நம்ம ரொம்ப நேரம் அந்த லாரி பின்னாடியே போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் முன்னாடி போவோம். இங்கே ஒரு பார்க்கு கூட இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். பார்க்கும் இருக்கிற மாதிரி தான் மேப்பில் காமிச்சிச்சு. இப்போ கல்லணையில் இப்போ தண்ணி வருதா என்னன்னு தெரியல. இப்போ ரீசெண்ட் டேஸாகவே பார்த்தோம்னா மழை நிறையா பெய்யுது. கல்லணையிலலாம் தண்ணி போகிறதா கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ அது வந்து கேள்விப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கும். இப்போவும் தண்ணி போகுதா என்னன்னு தெரில, போனால் தான் தெரியும் எப்படின்னு. HP பெட்ரோல் வருது, பேசாமல் பெட்ரோல் அடிச்சு போகிறோம். அங்கே பார்த்தோம்னா பெட்ரோல் போட்டேன், கிட்டத்தட்ட 200 தான் பெட்ரோல் போட்டேன். நமக்கு 200 பெட்ரோல் போட்டாலே போதும். இப்போ தீபாவளி முடிஞ்சு பார்த்தோம்னா நம்ம ஒரு ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரிப்பில் வந்து ஒரு டீம் ரைடாக, அதாவது குரூப் ரைடாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன். இப்போ அது நவம்பர் மாதம் தான், அதாவது தீபாவளி முடிஞ்சு நவம்பர் மாதம் தான் போகலாம்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ட்ரிப்பு எங்கே என்ன ஏதுங்கிறது நான் இன்ஸ்டாகிராமில் சொல்லுவேன். நீங்கள் வந்து V3 விஜய்ங்கிற இன்ஸ்டாகிராமை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நான் இப்போ வந்து நேராக திருச்சிக்கிட்ட போனதுக்கப்புறம் உங்களுக்கு மிச்சம் இதெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, கீரனூரில் இருக்க பைபாஸ், அதாவது அவுட்ரு பைபாஸில் தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். அந்த உள் சைடாக அந்த பக்கம் ஒரு ரோடு போவோம். அதில் வந்தோம்னா வந்து கீரனூருக்குள்ளே வந்துடலாம். இப்போ வந்து நம்ம நேராக அப்படி போயிட்டு இங்கேருந்து ஒரு ரைட் சைடில் ஒரு ரோடு ஒன்று கட் ஆகுமா, அந்த ரோட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி கூகுள் குட்டி காட்டுது. பார்ப்போம் கூகுள் குட்டி கரெக்டாக தான் காட்டுதா இல்லை என்ன எப்படி காட்டுதுன்னு. ஏன்னா நிறைய நேரத்தில் கூகுள் குட்டி சொதப்பி விட்டுரும். நம்ம கீரனூர் நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பார்த்தோம்னா அந்த கிராமத்துக்குள்ளே அந்த வில்லேஜுக்குள்ளே அப்படியே கூட்டிகிட்டு வந்துச்சு. வில்லேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ பைபாஸில் ஏறிட்டோம்.
தேசிய நெடுஞ்சாலைத்துறை. இது இப்போ தான் இந்த டோல்கேட் வந்து இப்போ தான் கட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கே. இன்னும் கலெக்ஷனுக்குலாம் இன்னும் பண்ணவே இல்லை. ஃப்ரீயாக போய்ட்டு ஃப்ரீயாக வர்றாங்க. இன்னும் புது டோல்கேட் இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலாம் நினைக்கிறேன். அதான் ரோடு போட்டு நல்லா பொலன்னு ஆக்கிட்டு இப்போ தான் இனிமேல் தான் வசூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சென்னை போகும்ல அந்த ரூட்டுக்கு இப்போ வந்துருக்குது. இது குறுக்கில் வந்ததுனால எனக்கு சரியாக தெரியல. பார்த்தோம்னா எங்கெங்கேயும் சுற்றி நிறைய கடைசியில் பார்த்தோம்னா யூட்டர்ன் பண்ணி இந்த உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துருச்சு. இந்த ரோடு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே வருது. இது என்ன ஏரியான்னு தெரியல. அதாவது சென்னை பைபாஸ்லேருந்து உள்ளே கட்டாயி வரும். இது கல்லணைன்னு போர்டு போட்டிருக்கோம் வெளியில். அங்கே தான் அதுக்குள்ளே இந்த ரோட்டுக்குள்ளே தான் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. இப்போ இன்னும் 4 கிலோமீட்டர் சம்திங் காட்டுது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்போ அந்த திருச்சி, அதாவது சென்னை டு திருச்சி பைபாஸ் ரோட்டில் வந்து இப்போ கிராஸ் பண்ணி இப்போ பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே இறங்கி வந்தாச்சு. இந்த தண்ணி பார்த்தோம்னா கல்லணைக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கல்லணைக்கு தான் போகுது இந்த தண்ணி. இப்போ பார்த்தோம்னா இங்கேருந்தே நான் வந்து வீடியோ வந்து ஏன் நான் வந்து நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா, கோபுரோவில் சார்ஜ் இல்லை. இங்கேயே நம்ம சார்ஜை போட்டுகிட்டே நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டேன். ஏன்னா கல்லணைக்கு போகும்போது நம்ம வந்து அந்த மொமெண்ட்டை வந்து வீடியோவை கேப்சர் பண்ணோன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் இங்கேனே நின்று சார்ஜ் போட்டுட்டு கொஞ்சோண்டு சார்ஜ் போட்டு பாங்கன போயிட்டு போயில் ஆன் பண்ணிக்கலாம். மிச்சம் அதெல்லாம் வந்து நம்ம மொபைலே ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிப்பாட்டிட்டேன். வெயில் தான் பட்டையை கிளப்புது. தண்ணி சரியான ஸ்பீடில் வருது. அங்கேருந்து வரும்போதே சரி இதில் ரொம்ப ஸ்பீடாக வருது, நல்லா தெரியுது. கேரளாவில் ஆலப்புழாவில் சென்ட்ரலில் ஒரு ஆறு மாதிரி போகல, அந்த இது மாதிரி இருக்குது. அந்த சந்து பார்க்க பார்ப்போம். போகையில் அங்கே நின்றுட்டு போய் பார்த்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர் தான் கிட்ட போயிட்டு நான் அங்கே போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்குலாம். ஓகே நண்பா, இந்த அழகான இடத்துல நின்று அப்படியே 2 ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்படியே சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்தோம். இப்போ நம்ம அங்கே மெயினான இடத்துக்கு போவோம். கல்லணைக்கே போவோம் ஸ்ட்ரைட்டாக. கோபுரோவில் சார்ஜ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போய் சேர்ந்துடணும். உங்களுக்கு வந்து இதை தெளிவாக காட்ட முடியும். அதுக்காக தான் நான் வந்து இப்போ சார்ஜ் போடுறதுக்காக அங்கே நின்றுட்டேன் கொஞ்சம் நேரம். இந்த ரோடு நெட்டுக்கும் பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் விவசாய பூமி. எவ்வளோ அழகாக வந்து அந்த காலத்தில் கரிகால சோழன் அதை ரெடி பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. இங்கேருந்து தண்ணி பாசனத்தை வந்து இந்த பக்கம் மாற்றிக்கலாம். இந்த பக்கம்னா ஃபுல்லாக விவசாயம் தான் நடக்குது. இந்த பக்கம்லாம் பார்த்தோம்னா அதனால தான் கல்லணையை கரெக்டாக இந்த இடத்துல கொண்டாந்து கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணதுனால வந்து முக்கியத்துவம் கொடுத்து இவர் பண்ணியிருக்காரு கரிகால சோழன். கரிகால சோழன் மட்டும் கிடையாது, ராஜராஜ சோழன் எல்லாருமே வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த காலத்தில். நீர்ப்பாசன வசதிக்கு முதல்ல அந்த அளவுக்குல ஒரு மதகு மாதிரி ஒன்று இருந்துச்சு. நாங்கள் அந்த மதகு தான் கல்லணையோ இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தப்பாக புரிஞ்சிட்டோம். வீடியோ அந்த பாருங்க இருக்குது கல்லணை. வாவ், அந்த இருக்குது. வீடியோடா இது வீடியோடு. ஆக்சுவலி பார்த்தோம்னா இங்கே இருக்கவங்களும் இந்த தண்ணியை தான் விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே எவ்வளோ, ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் அதோடைய இதம் மாறாமல் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். கல்லணை இங்கேருந்து பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கே. ட்ரோன் இருந்தால் எவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரோன் ஷாட் வியூலாம் இப்போதைக்கு நம்மளால் காட்ட முடியாது. ஆனால் கூடிய சீக்கிரம் நம்மளும் ஒரு நாள் ட்ரோன்ஸ் வாங்கி உங்களுக்கு அழகான ட்ரோன் ஷாட் வியூஸையும் நான் கண்டிப்பாக காட்டுவேன். வா 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 சூப்பர். ஐயோ ஐயோ பாருங்க நண்பா. ஐயோ, எனக்கு கோயில் வேறு, என்ன கோயில் தெரியல. இது இங்கேருந்து வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும். ஐயோடா, வியூ பார்த்துக்கலாம் எவ்வளோ அழகாக தெரியுதுண்ணே கல்லணை. அதுக்கு மேலே ரோடு போகுது. ஒரு வேளை ரோடாக தான் இருக்குமோ. இன்னைக்கு பார்க் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எந்த பார்க்காக இருக்கும்? அந்த பார்க்காக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி வந்திருக்க வேண்டியது நம்மளை கூகுள் குட்டி இதுக்குள்ளே கூட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வழியாக வந்திருக்க வேண்டியது கூகுள் குட்டி மாற்றி இதுக்குள்ளே கூட்டி வந்துருச்சு எங்கெங்கேயோ சுற்றி. ஆஹா, கண்டுபிடி ஒன்று முடியாது. மெதுவாக போகணும். வேண்டியதில்லை. இதுதான் கல்லணை. ஓகேவா, இந்த இங்கேருந்து ஆரம்பிக்க இந்த லாஸ்ட் வரைக்கும் எட்ஜ் வரைக்கும் முடியுது. அங்கிட்டு அது ரோடு மாதிரி நினைக்கிறேன். அந்த பார்க் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல, அதை கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. நம்ம வந்து அந்த பக்கமாக சுற்றி வந்திருக்க வேண்டியது. ஆனால் அந்த கூகுள் குட்டி நம்மளை இந்த பக்கமாக கூட்டிகிட்டு வந்துருச்சு. அது ரோடு இதில் வேறு சரியில்லாத ரோட்டில் தான் நாங்கள் வந்தோம். முதலே தெரிஞ்சு தான் நாங்கள் அந்த ரூட்டு வழியாக வந்திருக்கலாம்.
கல்லணையோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம்னா வந்து இங்கே ராஜராஜ சோழன் அவருடைய சிலை இருக்குது. அங்கே பார்த்தோம்னா ஆற்றில் அதிகம் அதோட இது போட்டிருக்கு. அங்கே யாரோ சேனாதிபதிகள்லாம் நிற்கிற மாதிரி இருக்குது, ஒரு பொம்மை போட்டிருக்கு. அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போகிற வியூவை காட்டுறேன், நான் இதிலே காட்டுறேன். ஆக்சுவலி இப்போ கோப்ரோவில் சார்ஜ் சுத்தமாக போயிடுச்சு, அதனால் நான் கேமராவிலே காட்டுறேன். மொபைல் காய்ஸ் இப்போ பார்த்தோம்னா தண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ தண்ணி போய்கிட்டு இருக்குது இந்த இடத்துல. இந்த வியூவை பார்க்கையிலே சூப்பராக இருக்கும். பாருங்க தண்ணி அவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருந்தேன். நான் அந்த பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் தெரியுது. அந்த பாலத்திட்ட போயிட்டு நான் இங்கே ஒரு வீடியோ எடுத்து நான் இந்த தண்ணி வர்றதை வந்து அழகாக ஒரு சினிமாட்டிக் ஷாட் மாதிரி ஒரு வீடியோ எடுத்து நான் வந்து இதில் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் வெயில் நேரமாக வந்ததுனால கொஞ்சம் வெயில் ஓவர் ஜாஸ்தி, சரியான வெயிலாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியலை. மண்டையெல்லாம் வேர்த்துருச்சு. மீன் அவ்வளோ மீன் போகுது. ஜஸ்ட் பார்த்தோம்னா அவ்வளோ மீன் போய்கிட்டு இருக்குது. அவ்வளோ மீன் வந்து பாருங்கள் எவ்வளோ மீன் துள்ளுதுன்னு, கடுமையாக மீன் துள்ளுது. நான் பேசுகிறதே கேட்கதான் தெரியல, அவ்வளோ தண்ணி வந்து அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. சைடு ஃபுல்லாகவே தண்ணி பார்த்தா ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா கட்டை வந்து இடுப்பாக தான் இருக்குது, எட்டி பார்க்குறோம்ட்டு உள்ளே விழுந்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த பக்கம் பார்த்தோம்னா கம்பி கேட்டில் தான் ஃபுல்லாக, இந்த பக்கம் ஃபுல்லாகவே கம்பி கேட்டில் போட்டிருக்காங்க. இது என்னன்னு தெரியல, மதகு திறந்து விட்றதா என்னன்னு தெரியல. அதாவது தண்ணி திறந்து விட்றதுக்கானது அடைக்கிறது, அதுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே இருக்குது. இந்த பாலத்துக்கிட்டேருந்து நான் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா? இந்த இதுதான் ஒரிஜினலாக நமக்கு ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறது. அந்த பக்கம் இருக்குது இதோட சேர்ந்தது தான், ஆனால் இதுதான் ஒரிஜினலாக நம்ம எல்லா ஃபோட்டோஸ்லேயும் வீடியோஸ்லேயும் பார்க்குறது. ஓகேவா? சூப்பராக இருக்குது பார்க்கவே. பார்த்தோம்னா இதுதான் என்ட்ரன்ஸு. ஓகேவா? நாங்கள் வந்து தப்பாக வந்துட்டோம். பேக் சைடு வழியாக தான் நாங்கள் வந்து என்ட்ரானோம். அது வந்து கூகுள் குட்டி பண்ண சொதப்பலது. எங்களை கூட்டிகிட்டு வரும்போதே பார்த்தோம்னா அந்த பேக் சைடு வழியாக கூட்டிகிட்டு வந்துருச்சு. எங்கிட்ட வந்தால் என்ன எல்லாம் ஒன்று தானே. ஆனால் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்ப்போம்ல, அது வந்து இதுதான் வந்து நம்ம அதிகமாக ஃபோட்டோஸில் பார்ப்போம். இந்த பக்கம் ஒன்று இருக்குது, அந்த சைடில் லாஸ்ட்டில் அந்த பக்கம் ஒன்று இருக்குது. பார்க்கு வெளியில் பார்த்தோம்னா கரிகாச்சலனுடைய அந்த சிலை இருந்துச்சு, அந்த யானையில் வருவார்ல அந்த சிலை இருந்துச்சு. அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே இந்த அணை பக்கமாக வந்து போய் கொஞ்சம் நேரம் நின்ட்டோம். ஓகேவா? மேலே இருந்து கரிகாலச்சோழனே ஆசீர்வதிக்கிற மாதிரியே இருக்குது அந்த ஒளி அடிக்கிறது பார்த்தா. இதுதான் கல்லனுடைய இன்னொரு வியூ. டோட்டலாக பார்த்தோம்னா நம்ம அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துல வந்து நின்று வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்தெந்த வீடியோவை எங்கிட்டு சேர்க்குறதுனே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. நார்மலாக சினிமாட்டிக் ஷார்ட் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா எல்லாத்தையுமே மொத்தமாக அதில் கவர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தோம்னா நான் இந்த கல்லணையோட எட்ஜ் சைடு இந்த பக்கமாக நிற்கிறேன். அந்த உங்களுக்கு பேக் சைடில் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம எப்போவுமே கல்லணையில் வந்து ஃபோட்டோஸில் அதிகமாக பார்க்குறது. இந்த கல்லணை தான், இதை தான் பார்ப்போம். இங்கிட்ட இதே மாதிரியே ஒன்று அந்த பக்கமும் இருக்குது, இதே மாதிரி ஒன்று அந்த பக்கமும் ஒன்று இருக்குது. அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு தான் இந்த பக்கமாக வருது. ஓகேவா? இந்த ஆறு பார்த்தோம்னா இப்போ போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல எனக்கு கீழே அப்படி போய்கிட்டு இருக்குல்ல, இந்த ஆறு பார்த்தோம்னா கொள்ளிட ஆறுன்னு சொல்கிறோம். அதில் போட்டுருந்துச்சு. இது வந்து கொள்ளிட ஆறுன்னு சொல்லி இது தனியாக பிரியுது. இன்னொரு ஆறு வந்து அங்கிட்டு தனியாக வருது. அது நம்ம சேனலில் நம்ம நண்பர்கள் பார்த்தோம்னா புதுக்கோட்டை திருச்சியில் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபருங்க இருக்கீங்க. நிறைய பேர் வந்து திருச்சியில் இருக்கவங்க, புதுக்கோட்டையில் இருக்கவங்களாம் நிறைய பேர் வந்து நீங்கள் இந்த கல்லணையை பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரியும், காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கரெக்ட் அடிச்சுட்டு இங்கே கண்டிப்பாக நீங்கள் வந்திருப்பீங்க, எனக்கு தெரியும்.
ஆனால் வராமல் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களாம் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சென்னையில், ஓசூரில் அந்த மாதிரி நிறைய இடத்துலலாம் இருக்காங்க. அவங்களும் இப்படியே புதுக்கோட்டை வழியாக, திருச்சி வழியாக வந்தீங்கன்னா இந்த கல்லணையை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். மழை வேறு வருது. ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். டாடா பாபாய் see you. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் மோட்டோ லெஜெண்டஸ் விஜய். டாடா பாபாய் see you. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, மழை வேறு ஹெவியாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாகவே மேகம் ஃபுல்லாக கருத்து இருக்குது. அதுக்குள்ளேயும் நாங்கள் எங்கன்னா ஒரு இடம் பார்த்து நின்றுடணும். அப்போ தான் மழையில் நனைய முடியாது. ஏன்னா கேமராவெலாம் இருக்குது, அப்புறம் மொபைல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான். ஓகே, டாடா பாபாய் see you. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். நான் உங்கள் மோட்டோ லெஜெண்டஸ் விஜய் அண்ட் இவன் பேர் சண்முகம். பாய் சொல்லு. பாய்.